நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்திருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பல மணி நேர வேலை செய்து வாடிய தொழிலாளர்கள் வெகுண்டெழுந்து உருவான புரட்சியை நினைவுகூரும் வகையில் கொண்டாடப்படும் உழைப்பாளர் தினத்தில் இன்னமும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு உழைப்பாளர்கள். உழைக்கும் மக்கள் ஏழைகளாகவே இருக்க வேண்டும் என்றும் உழைப்பாளர்களின் இரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் என்பதையும் மட்டுமே தன் கொள்கையாக கொண்டிருக்கும் கட்சி திமுக என்பதை கடந்த கால கருணாநிதி ஆட்சியிலும் சரி, தற்போதைய ஸ்டாலின் ஆட்சியிலும் சரி கண்கூடாக பார்த்திருக்கிறோம், பார்த்து கொண்டும் இருக்கிறோம். உழைக்கும் வர்க்கத்தினருக்கு வருமானம் அதிகரிக்க வழி செய்யாமல் மின்சார கட்டணம், சொத்து வரி, குடிநீர் வரி என்று வரிக்கு வரி போட்டு வாழ்நாள் எல்லாம் கடன்காரர்களாகவே இருக்க வைக்கிறது இந்த ஆட்சி. அறிக்கைகளிலும் மேடைகளிலும் நாங்கள் உழைப்பாளர்களுக்கு அதை செய்தோம் இதை செய்தோம் என்று மார்தட்டி கொள்ளும் திமுக உண்மையில் தொழிலாளர்களுக்கு என்ன செய்தது என்று கேட்டால் துரோகம் என்பதுதான் அவர்களின் ஒற்றை பதிலாக இருக்கும். போக்குவரத்து ஊழியர்களுக்கு வரவேண்டிய பணப்பலன் கிடைக்கவில்லை. அரசு ஊழியர்களுக்கு வரவேண்டிய ஓய்வூதியம் வரவில்லை. பழைய ஓய்வூதியத்தை அமல்படுத்துவேன் என்று சொன்ன வாக்குறுதி காற்றில் பறந்தது. கூடவே திமுக ஏழை தொழிலாளர்கள் மீது வைத்திருக்கும் அக்கறையும் பறந்தது. கோடை வெயில் தாழ முடியாமல் கொடைக்கானலில் குழு குழுவென இருந்து கொண்டு கோல்ஃப் விளையாடும் ஸ்டாலின் போன்றோருக்கும், துபாய்க்கு சென்று வெக்கேஷனை கொண்டாடும் உதயநிதி போன்றோருக்கும் எப்படி தெரியும் வேகாத வெயிலில் மூட்டை தூக்கி சம்பாதிக்கும் தொழிலாளர்களின் கஷ்டம்? உழைத்து உழைத்து ஓடாய் தேயும் தொழிலாளர்களின் கஷ்டம், விதைத்துவிட்டு அறுவடைக்கு காத்திருக்கும் விவசாயிகளின் கஷ்டம், வீட்டுக்குள்ளேயே வாடி வதங்கும் வீட்டு தொழிலாளர்களாக இருக்கும் இல்லத்தரசிகளின் கஷ்டம். ஆனால் மேடையில் மட்டும் நான் உங்களுக்கு அண்ணன் மாதிரி, அவர் மாதிரி, இவர் மாதிரி என்று டயலாக் மட்டும் வரும் இந்த விளம்பர மாடல் முதல்வருக்கு உழைப்பாளர்களுக்குள் உயர்வு தாழ்வு இல்லை, உழைக்கும் மக்கள் யாவரும் சரிநிகர் சமமானவர்களே என்பதை அப்போதே தன் பாட்டில் வெளிப்படுத்தி உழைப்பின் மாண்பையும் உழைப்பாளர்களின் பெருமைகளையும் எடுத்துச் சொன்ன புரட்சி தலைவர் உழைப்பாளர் வர்க்கத்தினருக்கு பல்வேறு திட்டங்களை வகுத்து அவற்றை மக்களுக்காக கொடுத்த புரட்சி தலைவி வழியில் உழைப்பாளராக இருந்து பொதுச் செயலாளராக உயர்ந்த புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரை அதிமுக என்றைக்கும் உழைக்கும் மக்களின் உன்னதத்தை உணர்ந்த மக்கள் இயக்கமாகவே திகழ்கிறது. உழைக்கும் வர்க்கத்தினரின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த அதிமுக செய்த திட்டங்களை பட்டியலிட்டால் இந்த ஒரு நாள் போதாது. உழைக்கும் மக்கள் மீது அதிமுகவின் தலைவர்கள் வைத்திருந்த அன்பை காட்டிய பரிவை பற்றி பேசினால் இந்த ஒரு யுகம் போதாது. அந்த அளவிற்கு உழைப்பாளர்களுக்காகவே உருகி கொண்டிருக்கிறது அதிமுக எனும் ஏழை பங்காளர்களின் கட்சி. ஆக மொத்தத்தில் திமுக ஆட்சியில் அல்லாடும் தமிழ்நாட்டு தொழில் வர்க்கத்தினர் மனங்களில் ஓடும் எண்ணங்கள் என்ன? தொழிலாளர்கள் நலனில் உண்மையாகவே அக்கறை செலுத்தியது யார் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் திமுக ஆட்சியில் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில் வர்க்கத்தினர். தொழிலாளர்களுடைய நலனில் உண்மையாக அக்கறை செலுத்தி கொண்டிருப்பது யார் அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி இணைகிறாரு, அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி இணைகிறாரு, தேசிய முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு ஜி சிவா இணைகிறாரு, வெகு விரைவில் அரசியல் விமர்சகர் திருமதி நாச்சியால் சுகந்தி இணைய இருக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் அலி சார், மே தின வாழ்த்துக்களோடு இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம தொடங்குகிறோம். இப்போ என்னென்னா, வழக்கமாக தொழிலாளர்களுடைய நலன் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் தமிழ்நாட்டில் யார் உள்ளபடியே உண்மையான அக்கறையோடு இருக்கிறது? ஆதாரப்பூர்வமாக சொல்லுங்கள். மே 1 நாளே உழைக்கும் வர்க்கத்தினுடைய உரிமையை பெற்ற நாள். அதாவது கொள்ளை அடிப்பவர்களுடைய பல்லை பிடுங்கிய நாள் மே 1.
உழைக்கும் வர்க்கத்தினர் வந்து நீண்ட காலமாக போராடினாலும் அவர்களுக்கு கடைசியாக 1890ஆம் வருடம் தான் வந்து 8 மணி நேரம் வேலை என்பதே உறுதியான நாள். இன்றைக்கு ஒரு மகத்துவமிக்க நாள் இது. இந்த நாளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு வருஷமும் தொழிலாளர் தினங்களை வந்து ஒவ்வொரு விழா காலமாக கொண்டாடி ஒவ்வொரு வருஷமும் அதற்கான பொதுக்கூட்டங்களை நடத்தி தொழிலாளர்களுக்கு பல்வேறு விருதுகளையும் பல்வேறு பரிசு பொருட்களையும் கொடுப்பது வழக்கமான ஒன்று. ஆனா இந்த வருடம் மட்டும் அது தேர்தல் கால சமயமாக இருப்பதால் அதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்து விட்டது. அப்படி இருந்தும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தொழிலாளர்கள் பற்றி பேசுவதற்கான வாய்ப்பை நீங்கள் கொடுத்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இப்ப நாங்க ஒன்னா பார்க்கணும்னா இந்த தொழிலாளர்கள் எப்படி அவர்களுடைய நலன்களில் எந்த அரசாங்கம் சரியாக செயல்பட்டார்கள் என்பதை நாம நிச்சயமாக பார்த்தே ஆகணும். இப்ப இன்னைக்கு தமிழ்நாடு வந்து கல்வியில், வேலை வாய்ப்பில், பொருளாதாரத்தில் ஒரு முன்னணி மாநிலம், இந்தியாவுக்கு ஒரு முன்னணி மாநிலமாக இருக்குதுன்னா அது 32 வருடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த விளைவாக இன்றைக்கு தமிழ்நாடு எல்லா துறைகளிலும் முன்னணி மாநிலமாக இருக்குது. அதற்கு எடுத்துக்காட்டாதான் 2011 இருந்து 2021 வரைக்கும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட் என்கின்ற அவார்டை ஒவ்வொரு வருஷமும் கடந்த 10 வருடங்கள் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் பெறப்பட்டது. இந்த 3 வருடம் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு இந்த ஆட்சியாளர்களுக்கு கிடைக்கலன்னா அவர்கள் செயல்பாடுகள் என்னன்னு தெரியும். இதை விட முக்கியமானது அதாவது அசோசம்ங்கிற ஒரு நிறுவனம் 9 புள்ளிகளை தொடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க எடுக்கிறாங்கன்னா தொழிலாளர் வளர்ச்சி, சாலை மேம்பாட்டு, சுகாதாரம், வருவாய் இப்படின்னு ஒரு 9 குறியீடுகளை வச்சு கட்டமைப்பு மீன்ஸ் அந்த குறியீடுகளை வைத்து அசோசம் என்கின்ற அந்த உற்பத்தி நிறுவனம், அதாவது ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனம் என்னன்னா இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்டேட் என்கின்ற அவார்டை கடந்த 2021 சரி, 2019 சரி, 2016 சரி பல வருடங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்கன்னா புரியுது ஜவஹர்லால் சார். இப்ப நீங்க சொல்றத பார்க்கும் பொழுது என்னன்னா இங்க நம்மளுடைய வளர்ச்சி, சமூகத்தினுடைய வளர்ச்சி, அதற்கு அதிமுக என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கங்கிற மாதிரி இருக்கே. நீங்க சொன்ன நீங்க சொன்னீங்களே இந்த வளர்ச்சி திட்டங்கள், இந்த அவார்டு வாங்கினது, இதற்கும் தொழிலாளர்களுடைய நலனுக்கும் என்ன சம்பந்தம்? அதை எப்படி தொடர்புபடுத்தி பார்க்கிறது? சம்பந்தம் இருப்பதனால்தான் சொல்றேன். இப்ப வந்து முதல்ல வந்து தொழிலாளர் நல வாரியம் என்ற அமைச்சரே அனைத்து இந்திய அண்ணா திமுக தான். தொழிலாளர் நல வாரியம் அமைத்து அந்த வாரியத்துல வந்து பல லட்சம் தொழிலாளர்களை இணைச்சது மட்டுமல்லாம அதற்கு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியம் என்கின்ற ஒரு அமைப்பையும் அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் தான் முதல்ல உருவாக்குனாங்க. அந்த அமைச்சுக்குள்ள வந்து அவங்களுக்கு வந்து ஒவ்வொருவரும் அவர்களுக்கு நிதியாக நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்துறது இருக்கும். அது மட்டுமில்ல இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், சின்ன வாகனங்கள் ஓட்டுநர்கள் இவர்களையும் அந்த தொழிலாளர் நல வாரியத்தில் இணைச்சது. இவர்களுக்கு ஓய்வூதியமாக அவர்களுக்கு வந்து மாதம் ஒரு ஓய்வூதிய தொகை முதலே வழங்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தது அனைத்து இந்திய அண்ணா திமுக. இது இல்லாம அவர்கள் வந்து காப்பீட்டு திட்டம், விபத்து ஏற்பட்டால் இப்ப கட்டிட தொழிலாளர்கள், தச்சர்கள் இவர்களுக்கு வந்து காப்பீடு திட்டத்தை முதலில் அனைத்து இந்திய அண்ணா திமுக கொண்டு வந்து அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகை அவர்கள் குடும்பத்துக்கு வழங்க வேண்டும் என்பது போன்ற ஒரு தொழிலாளர்களுக்கு, அது தொழிலாளர் அரசு ஊழியர் மட்டும் தொழிலாளர்கள் இல்ல, அரசாங்கத்தில் வேலை செய்வர்கள் மட்டும் தொழிலாளர்கள் இல்ல, அமைப்பு சாராத தொழிலாளர்கள் பல்வேறு தச்சர்கள், கல் தச்சர்கள், இந்த மாதிரி மேசன் இவர்கள் எல்லாம் அமைப்பு சாராத தொழிலாளர்களுக்கும் அந்த இதை உருவாக்கிய. இதுவும் சொல்லப்போனால் வேற மாநிலங்களிலிருந்து தமிழகத்திலே வந்து வேலை செய்யக்கூடிய கட்டுமான தொழில்கள் 33 லட்சம் பேர்களுக்கும் அவர்களையும் அந்த நலவாரியத்தில் அமைத்து அவர்களுக்கான எல்லா மெடிக்கல் வசதி, அவர்கள் போய் ஒரு விபத்து ஏற்பட்டாலோ ஒரு காயம் ஏற்பட்டாலோ அவர்கள் இஎஸ்ஐ மருத்துவமனைகளில் அவர்கள் போய் நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் முதலில் செய்து கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இது மட்டுமில்ல, இந்த தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இப்ப கூலி வேலை வண்டியை தள்ளிட்டு போறாங்க, ரிக்ஷாக்காரர்கள், ஆட்டோக்காரர்கள் அங்கங்க போய் சாப்பிடுறதுக்கான உணவு அம்மா உணவகங்கள் அந்த வகையில அவர்களுக்கு ரொம்ப வகையில பயன் சொல்றது.
பீடி சுற்றும் தொழிலாளர்களுக்கு முன்னாடி அவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தினம் வந்து 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கு மேல சம்பளமே இல்லை. அவர்களுக்கு வந்து தினம் 200 ரூபாய்க்கு குறைவில்லாமல் சம்பளத்தை கொடுக்கணுங்கிற ஒரு சட்டத்தை புரியுது ஜவஹர்லால் சார். இப்ப இந்த இடத்துல தான் எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப நீங்க இவ்வளவு சாதனைகள் அதிமுக தொழிலாளர்களுக்காக இவ்வளவு செஞ்சோம் அப்படின்னு அடுக்குறீங்க இல்லையா, இது போல திமுக எதுவுமே செய்யலையா? ஏன்னா லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் புவர் பீப்புள், ஏழை மக்கள் தான் தொழிலாளர்களா இருக்கிறாங்க. அவங்க சமூகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், பொருளாதார ரீதியா அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு திமுக எதுவுமே பண்ணல அப்படிங்கிறீங்களா? இல்ல, திமுக வந்து முதல்ல வந்து 1 ரூபாய் கூலி உயர்வு கேட்டவர்களை ஓட ஓட விட்டு விரட்டி துப்பாக்கியால் சுட்டு கொன்றது அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய சாதனை. அது உங்க எல்லோருக்கும் தெரியும். 1 ரூபாய் கூலி உயர்வுக்காக தொழிலாளர்கள் அந்த ஆத்துல விட்டு சுட்டு 19 பேரை சுட்டு கொன்றவர்கள் இவர்கள். அவர்கள் செய்த ஒரு பெரிய சாதனை எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனா பொய்களை சொல்லி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தொழிலாளர்களுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வருவோம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை எல்லாம் கொண்டு வருவோம் சொல்லி மக்களை ஏமாற்றி இன்றைய ஆட்சிக்கு இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை வந்து இந்த தொழிலாளர்கள் எப்படி உருவாக்குனாங்க, அவர்களுக்கு என்னென்ன கொண்டு வர, இன்னும் சொல்லப்போனால் இசைத்தறி தொழிலாளர்களுக்கு இலவச மின்சாரத்தை கொடுத்தது அதிமுக ஆட்சி காலம். நெசவாளர்களுக்கு மழை காலங்களில் நெசவு தொழில் செய்ய முடியாது, அவர்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கியது அதிமுக அரசாங்கம். நெசவாளர்களுக்கு அதாவது குறைந்த விலையில் நூலையை வழங்க வேண்டும் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது அதிமுக அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா ஜவஹர்லால் சார் ஒரே நிமிஷம், நீங்க லிஸ்ட் போட்டு போனா நீங்க ஷோ முழுக்க நீங்களே தான் பேசிட்டு இருப்பீங்க. எனக்கு புரியுது. ஆனா இது எல்லாமே நாங்க தான் அதிகமா பண்ணிருக்கோம். இப்ப சமீபத்துல மே தினத்துடைய வாழ்த்து சொல்றாரு முதலமைச்சர் ஸ்டாலின், அவரு நாங்க அதை பண்ணிருக்கோம், நாங்க இதை பண்ணிருக்கோம், அவரு ஒரு லிஸ்ட் போடுறாரு, தொழிலாளர்களுடைய உரிமைகளை நாங்க தான் பாதுகாத்திருக்கோம் அப்படின்லாம் சொல்றாரு. அதை நம்ப கூடாதா? சுருக்கமா அதாவது வந்து அவர்கள் என்ன உரிமையை பாதுகாத்திருக்காங்க என்று சொல்லுங்க. ஆனா சொன்னேன் ஏற்கனவே 1 ரூபாய் கூலிக்காக சுட்டு கொன்றவர்கள் இன்றைக்கு அரசு பஸ் ஊழியர்கள் போராடுகிறார்கள், நர்சுகள் போராடுகிறார்கள், டாக்டர்கள் போராடுகிறார்கள், அரசு ஊழியர்கள் போராடுகிறார்கள், ஆசிரியர்கள் போராடுகிறார்கள். இவர்கள் போராட்டத்தெல்லாம் நிறுத்தி விட்டார்களா? அவர்கள் அப்ப என்ன சார் சொல்ல வரீங்க? தொழிலாளர்களை போராட வைக்கிறது தான் திமுகவோட சாதனைன்னு சொல்றீங்களா? போராட வைப்பது அவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த பலன்களை எல்லாம் பறிக்கிறது தான் திமுக. புரியுது சார், நான் திரும்ப வரேன் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சுருக்கமா. இன்றைக்கு தமிழ்நாடு பல்வேறு துறைகளில் முன்னணி மாநிலமாக இருக்குன்னா அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் 2 மாநாடு மூலம் பல்வேறு தொழிற்சாலைகள் வந்திருக்கு. அதன் மூலம் தொழிலாளர்கள் தொழில் உற்பத்தி பெருகிருக்கு, தொழிலாளர் நலன்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளருக்கு என்ன தேவை, தொழிலாளர்களுக்கு என்னென்ன தேவை என்பது, அதாவது தொழிற்சாலையை ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். தொழிலாளர்கள் அதாவது வந்து என்ன சொன்னா, தொழிலாளர்களுக்காக அவர்கள் வந்து அதாவது 1900 அதாவது அவர்களுக்கான சட்டம் 1981 படி 16,989 தொழிற்சாலைகள், தனியார் தொழிற்சாலைகளில் அவர்களை நிரந்தர ஊழியர்களாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிட்டு அவர்களை நிரந்தர ஊழியர்களை ஆக்கியது அதிமுக ஆட்சி காலத்துல. அதே போன்று இப்பொழுது ஒரு தொழிற்சாலைகளையாவது நிரந்தர ஊழியர்களை ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறதாண்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நான் திரும்ப வரேன் கிஷோர். இப்போ என்னன்னா, உழைக்கும் வர்க்கத்தில் இருக்காங்க இல்லையா, என்னதான் சிட்டி இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த தேர்தலில் கூட பார்த்தோம்னா சிட்டிக்குள்ள இருக்கிற மக்கள் அதிகமாக வந்து ஓட்டு போடலை, ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுறாங்க. இந்த அளவுக்கு சமூகத்துக்கு தன்னுடைய உரிமைகளை தன்னுடைய கடமைகளை சரியாக செய்கிற அடித்தட்டு இல்லாட்டி இன்னும் ஏழை மக்கள் தொழிலாளர் வர்க்கத்தினர் அவங்களுக்கு இந்த அரசுகள் என்ன செஞ்சுருக்காங்க இது வரைக்கும்? அதாவது மனோஜ், சிட்டியை பற்றி நீங்கள் பேசுனீங்க, அவங்க தேர்தலில் வந்து முழுமையாக வந்து வாக்கு செலுத்தலன்ட்டு. இந்தியா முழுக்க இந்த ஒரு பேட்டர்னை நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று என்னென்னா, சிட்டிக்குள்ளே வந்து ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கும். ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன்னா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு காலி செய்து ஷிஃப்ட் செய்யக்கூடியவர்கள் நிறைய இருப்பார்கள். இந்த தேர்தல் ஆணையத்துடைய
அந்த எடுக்கிறாங்க இல்லையா, கணக்கு எடுக்கிறாங்க இல்லையா, இதில் வந்து அது விடுபட்டு போகுது. சில பேர் வந்து 2 அட்டைகள் வைத்திருக்கக்கூடிய ஒரு இதுவும் இருக்குது. இதனால தான் வந்து அந்த எண்ணிக்கை வந்து அதை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏழை மக்கள் தொழிலாளர்களுக்கு தான் அவங்களுடைய வேலை கரெக்டாக பண்ணிடுறாங்க, கடமையை ஆற்றுறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்காரு? தமிழ்நாட்டுடைய தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நாட்டில் அதிகப்படியான சிறு குறு தொழில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்களில் 19லிருந்து 20% வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இங்கே 2 இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சொல்லலாம் இந்தியாவில் முன்னணி மாநிலங்களாக இருக்கக்கூடியது. ஒன்று மகாராஷ்டிரா, இன்னொன்று தமிழ்நாடு. மகாராஷ்டிராவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க அங்கே வந்து பெரு நிறுவனங்கள், பெரு தொழிற்கூடங்கள் அவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய பியூட்டி என்னன்னா, இங்க வந்து சிறு குறு தொழில், அதாவது ஸ்மால் அண்ட் டைனி இண்டஸ்ட்ரீஸ். இவங்க ஏன்னா இதுல தான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அடித்தட்டு மக்கள் பொருளாதார ரீதியாக மேம்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏன்னா நீங்க அதிகப்படியான ஓனர்ஷிப்பை நீங்க கிரியேட் பண்ண முடியும். அதனால அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயமும் நீங்க பார்க்கணும். பெண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க தொழில் செய்யக்கூடியவர்கள், பணி செய்யக்கூடியவர்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட 45% மேலானவர்கள் இந்தியாவிலேயே பணி செய்யக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா அவங்க இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். இந்தியாவிலேயே பெண் பணியாளர்கள் அதில் 45% தமிழ்நாட்டில் இருந்து அப்படின்னும் போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு வந்து இங்கே தொழிலாளர்கள் அந்த எண்ணிக்கை, அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு, டோட்டல் பாப்புலேஷனில் எந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விரல் விட்டு எண்ணிடலாம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அதாவது குடும்ப பெண்மணிகள், அதாவது இல்லத்தரசைகள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, வீட்டில் இருந்து ஹோம் மேக்கர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஹோம் மேக்கர் என்று சொல்பவர்களை விட நீங்கள் வெளியே சென்று குடும்பத்தையும் பார்த்து கொண்டு வெளியே சென்று பணிகளையும் செய்யக்கூடியவர்கள் அப்படின்றவங்க, அதாவது குடும்பத்தின் பொருளாதார சுமையை சுமக்கக்கூடிய பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் வந்து தமிழ்நாடு. இப்ப இதற்கெல்லாம் இல்ல, அப்ப இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ குடும்பத்தையும் பார்த்துட்டு வெளியில் போய் பொருளாதார ரீதியாகவும் குடும்பத்துக்கு உழைச்சி கொட்டுற பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்ல. ஈவன் குடும்பத்தை மட்டுமே பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற ஹோம் மேக்கர் அவங்களும் இல்லத்தில் தொழிலாளர்கள் தான், அவங்க தான் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தான் என்னுடைய அண்ணன் ஸ்தானத்திலிருந்து நான் 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்லாம் முதலமைச்சர் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபா அதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அவங்க மேம்பாட்டுக்கு தானே, அதெல்லாம் தொழிலாளர் மேம்பாடு நம்ம எடுத்துக்க கூடாது. பல அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகளை ஏற்றிவிட்டு இந்த பக்கம் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நீங்க 2000 3000 ரூபாய் வாங்கிட்டு போறதுன்றது வந்து நீங்க சாமர்த்தியமா நினைக்கலாம். இதை வந்து அவர்கள் தெரிந்து பொருளாதாரத்தை, அதாவது ஒவ்வொரு வீட்டிலையும் பட்ஜெட் போடக்கூடியவர்கள் பெண்கள் தான் முக்கியமான பணி செய்கிறாங்க, அவங்க தான் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாமல் இருக்காது. இதுல நீங்க ஒரு தலைமையோடைய பண்பிலிருந்து நீங்க ஆரம்பிக்கணும். ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏன் அதிகப்படியான ஆதரவு கிடைத்தது திரு அண்ணாதுரை அவர்கள் காலத்தில் அப்படின்னா, காங்கிரஸ் இந்த பண்ணையார்களுடைய கட்சியாக மாறிவிட்டது. அப்போ இந்த ஏழை எளிய மக்களுடைய, அதாவது பிற்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள், ஏழை எளிய மக்கள், இவர்களுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் கொண்ட ஒரு கட்சியாக அது இல்லாமல் போய்விட்டது அப்படின்ற காரணத்தினால தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த முக்கியத்துவம் கிடைத்தது. அது திரும்பவும் அந்த பண்ணையார் மைண்ட் செட்டுக்கு போகிற அந்த காலகட்டத்தில் தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உதயமாகுது. இப்போ அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த நிறுவன தலைவர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பண்பு, அவர் திரைத்துறையில் இருக்கும் பொழுது அவர் வந்து திரைக்கலைஞர்களுக்கு, அந்த அடிமட்ட ஊழியர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் நாம் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது. திரை உலகமே இன்று வரையில் போற்றி புகழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்திலேயே அவர் கொண்டு வந்த கலாச்சாரம், இதையே நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த அந்த வழி வழியாக எப்படி வருது அந்த பண்பாடு, அந்த பண்பு அப்படின்றதுக்கு சொல்கிறேன் நான். அந்த காலகட்டத்திலேயே பொங்கல் என்று வந்து விட்டால் 2 ஜீப் முழுக்க வேட்டி சேலைகள் எடுத்து வைத்து ஒவ்வொரு ஊழியர் வீட்டிற்கும் கொண்டு போய் கொடுப்பார். முதல்ல கொடுப்பது ஊழியர்களுக்கு தான், திரைக்கலைஞர்கள் ஊழியர்கள் யார் யாரெல்லாம் இருப்பாங்களோ அந்த அடிமட்ட இதில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் கொடுப்பார். அதோடைய நீட்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றிய உடனேயே, அதாவது ஆட்சி பிடித்த உடனேயே நெசவாளர்களுக்கு வாழ்வளிக்கும் வகையில் இலவச வேட்டி சேலை அப்படின்றத கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த நீங்கள் அவர் திரைத்துறையில் இருக்கும் பொழுதே இந்த ரிக்ஷா ஓட்டுபவர்களுக்கெல்லாம் குடை, அது ரெயின்கோட் வழங்குவது, இது மாதிரி நிறைய பணிகளை அவர் வந்து நற்பணிகளை அவர் வந்து செய்திருக்கிறார். அதோடைய நீட்சி தான் நீங்கள் ஒவ்வொரு தொழில் சார்ந்த நபர்களுக்கும் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை பார்த்து பார்த்து செய்கின்ற ஒரு ஆட்சியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எம்ஜிஆர் இடத்துல தான் நீங்க விலைவாசி உயர்வை பத்தி பேசுனீங்க. எதிர்க்கட்சி தலைவர் கூட நிறைய மேடைகளை பேசியிருந்தார். அதிமுக ஆட்சி காலத்துல 10,000 ரூபாய் இருந்தா ஒரு குடும்பத்தை ஓட்டில, ஆனா இன்னைக்கு 13,000 16,000 ரூபாய் வரைக்கும் ஜாஸ்தி ஆயிருக்குன்னா அப்ப இந்த நிர்வாகம் சரியில்லை. அது நேரடியாக
உழைக்கும் வர்க்கத்தினரை தான் டார்கெட் பண்ணி அடிக்குதா அது? நீங்க 13,000 15,000 நீங்க பேசுறீங்க. இவங்க கொடுக்க 1000 ரூபாய்க்கு இவங்க என்ன, அதாவது ஒரு அமைச்சருக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்கு பாருங்க. நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்ல, ஒரு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு நீங்க போய் பவுடர் எல்லாம் வாங்கி போட்டுக்கலாம், மேக்கப் போட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. என்ன ஒரு எம்பி, அவருடைய தந்தை என்ன சொன்னார் தெரியுமா, நான் 1000 ரூபாய் தரேன், நீ டாப் அப் பண்ணிக்க ஃபோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர்களுக்கு வந்து புரிவதெல்லாம் இந்த டாப் அப் பண்ணிக்கிறது, மேக்கப் போடுறது, இதுதான் பெண்கள் என்றால் இதுதான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம். அதாவது கல்லூரி செல்லுகின்ற மாணவிகள் என்றால் அவர்கள் ஃபோனை டாப் அப் பண்ணி ஃபோன் பேசணும். இல்லத்தரசிகளாக இருந்தால் அவர்கள் மேக்கப் செய்து கொள்ள வேண்டும். இதுதான் இவர்களுக்கான புரிதல். சரியா? இப்போ இதில் நீங்கள் தொழிலாளர்கள்னு சொல்ல போறீங்கன்னா, ஒரு முதலமைச்சர், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த பொழுது கரும்பு காட்டுக்குள்ளே நீங்கள் வந்து கான்கிரீட் ரோடு போட்டு போய் நடந்து போகிறீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு உழைப்பாளிகளுடைய அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும்? நீங்கள் சொல்லுங்கள். அவங்க புரிஞ்சுக்கவே இல்லையா? எடுத்துக்கோங்களேன். இல்லை, விவசாயிகள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாகவே தொழிலாளர்கள், இன்னும் ஏழை மக்கள், அன்றாடம் காட்சின்னு சொல்லக்கூடிய தினக்கூலி செய்யக்கூடியவங்க, அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் திமுகவோ இல்லை அதனுடைய முதலமைச்சரோ நீங்க திமுகவுடைய டிஎன்ஏலே அது கிடையாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இவருடைய திரு கருணாநிதி எடுத்துக்கோங்க. ஒரு மீனவர்கள் பிரச்சனை வந்த பொழுது மீனவர்கள் பேராசைக்காரர்கள், ஏன்னா இந்த பால் கொள்முதல் வந்த பொழுது ரோட்டிலே கொட்டி விட்டார்கள், கொழுப்பெடுத்து அலைகிறார்கள், பாலை கொட்டி விட்டார்கள் சாலை. ஏன்னா நீங்க சரியான கொள்முதல் விலையை கொடுக்கவில்லை. அதனால் சரியா, இப்படி ஒவ்வொருத்தரையும் அசிங்கப்படுத்தி பிடிஆர் கூட சொல்லியிருந்தாரு, டீச்சர்ஸை பத்தி சொன்னாரு, அவங்க லட்சக்கணக்கில் சம்பளம். இதுல என்ன பெரிய விஷயம்னா, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த ட்ரேட் யூனியன்ஸா இருக்கட்டும், இல்ல இந்த ஜாக்டோ ஜியோ போன்ற அமைப்புகளா இருக்கட்டும், பகிரங்கமாக இவர்கள் அதை செய்யக்கூடாது. அதாவது அரசு ஊழியர்களாக இருப்பவர்கள் அவர்களுடைய அரசியல் சார்பு என்பதனை, அதுவும் ஒரு பிரச்சாரம் என்பதனை ஒரு ஊழியத்தில் இருக்கும்பொழுது செய்வது என்பது விதிமுறைகளுக்கு முரணானது. ஆனால் அவர்கள் அதையும் எடுத்து சொல்றாங்க, வெளிப்படையாக வந்து சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? இந்த ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் பிரச்சாரம் செய்தோம், எங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியது. இதற்கெல்லாம் மகுடம் வைத்தார் போல நம்ம முதலமைச்சர் என்ன பண்றாரு, சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறாருங்க. அந்த இந்த நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இதை அதிகப்படுத்தி இதை அதற்கப்புறம் எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அதை வாபஸ் பெற்றுக்கொள்கிறார். அப்போ ஒரு தனியார் நிறுவனம் சொன்னது என்பதற்காக நீங்கள் வந்து உங்களுடைய ஊழிய நேரத்தையே நீங்க அதிகப்படுத்துறீங்கன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு நீங்க தொழிலாளர்களுடைய நலன் மிகப்பெரிய திமுக அரசாங்கம். முக்கியமா இன்னொரு விஷயம் சொல்றேன் நான், நீங்க மீடியா இதுல இருக்கீங்க, கோவிட் சமயத்துல அவர்கள் கட்சி நடத்துகின்ற தொலைக்காட்சி நிறுவனத்தில் இல்ல சம்பளத்தை 40% என்று குறைத்து விட்டார்கள் ஊழியர்களுக்கு கோவிட் சமயத்தில். சரியா? இவர்களுடைய கட்சி செலவை நிறுத்தவில்லை, கட்சிக்கு வரக்கூடிய அந்த பண நன்கொடைகளை பெறுவதை நிறுத்தி கொள்ளவில்லை. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், எலக்டோரல் பாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா கோடி கோடியா பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கட்சி நிறுத்துகின்ற அந்த தொலைக்காட்சியில இவங்க 40% என்று குறைத்தார்கள். இந்த அளவுக்கு தான் தொழிலாளர்கள் மீதான அக்கறை இவர்களுக்கு இருக்கு. நான் திரும்ப வரேன். ஜி சிவா, தொழிலாளர்களுக்கு திமுக மேல அக்கறையே இல்லை. இன்னும் குறிப்பா சொல்ல போனா லோயர் மிடில் கிளாஸ், புவர் பீப்புள், ஏழை மக்கள், அன்றாடங்காட்சி தினக்கூலிகள் மேல உங்களுக்கு அக்கறை இல்லை. நீங்க நேரடியா அவங்கள வந்து பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்றது. ஆனா மறைமுகமா விலைவாசி ஏற்றம், கரண்ட் பில்லை ஏத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களால அவங்களுக்கு தான் உங்களால மிகப்பெரிய பாரமா இருக்கிறீங்க திமுக அப்படிங்கிறாங்க. ஏன் இவ்வளவு பாரமா இருக்கீங்க? முதலில் மதிப்பிற்குரிய திரு அண்ணன் ஜவஹர்லி அவர்கள் சொன்னார்கள், ₹1 சம்பள உயர்வுக்காக சுட்டு வீழ்த்தினார்கள் சொல்லுகிறார். அது ஏற்படிதான பதிலாக பார்க்க முடியாது. இல்ல அந்த சம்பவத்தை அவரே சொல்லுவாரு. இல்ல அவர் சொல்லட்டும் சார், சொல்லிருந்தா மறுப்பு தெரிவிக்கணும் இல்லையா? வரலாறு கொஞ்சம் வரலாறு இல்ல, எப்ப எங்க நடந்துச்சு, காவல்துறை அது என்ன விவகாரம் எல்லாருக்கும் தெரியும். காவல்துறைக்கு பயந்து போய் அவர்கள் ஒரு யூனிட் 1 பைசாவோ என்னமோ ஏத்தியதுக்கு அந்த காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் விவசாயிகள். ஆக நான் சொல்வது ஜவஹர் அலி அண்ணன் அவர்கள் பதிலுக்கு சொல்லுகிறேன். ஆகவே
எப்படி வேண்டாம்னா தேயிலை மாஞ்சோலை படுகொலையை நியாயப்படுத்தாதீங்க. இதை விட அந்த தொழிலாளர்களை நீங்க அவமதிக்க முடியாது. செத்து போன 17 பேர்த்த நீங்க இதுக்கு மேல அவமதிக்க முடியாது சிவா. நீங்க இல்ல நீங்க தாமிரபரணி படுகொலையை தயவு செய்து நியாயப்படுத்தாதீர்கள். தயவு செய்து நியாயப்படுத்தாதீங்க. ஒரு விவாத நிகழ்ச்சியை தயவு செய்து நியாயப்படுத்தாதீங்க மேடம். சார் நான் இதை அனுமதிக்க மாட்டேன். இறந்தவர்களை அவமதிப்பது போல இருக்கிறது. எப்படி அனுமதிக்க முடியாது? உயிர் வந்தவர்களை நீங்க அதை நியாயப்படுத்தாதீங்க. என்னுடைய கருத்து என்ன சொல்றேன்னு தெரியுமா மேடம்? நீங்களா முதல்ல பேசுறீங்க. நீங்களா நீங்க மாஞ்சோலை, அதனால தான் அந்த வார்த்தை கூட நான் சொல்லாம தவிர்த்தேன். ஏன்னா நீங்க நோ சிவா இல்ல இல்ல ஏன் அந்த நிகழ்வு அந்த பேரை கூட நான் சொல்லல. ஏன்னா அதை கொச்சப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக அதுதான் சார் நான் சொல்றேன். சொல்லுங்க சொல்லுங்க ஜவஹர் சார், ரொம்ப சுருக்கமா. அதாவது இந்த மாஞ்சோட்டை, அதாவது அந்த தோட்ட தொழிலாளர்கள் வந்து அந்த சம்பவத்தை பேசினீங்களேன், சகோதரி சொன்ன போனா வந்து ரத்தம் கொதிக்கும். அந்த கூலி உயர்வுக்காகவும் ஒரு பைசா ஏத்தியதுக்காகவும் மகாராணியவர்களை கண்மூடித்தனமாக அந்த ஆத்துல விட்டு சுட்டு கொன்றவர்கள் இவர்கள் ஆட்சி காலத்துல. இதுதான் இவர்கள் செய்த சாதனை. அதுதான் சொன்ன. அதனாலதான் சகோதரி கூட அந்த விஷயத்தை மீண்டும் பேசி அந்த கோபத்துக்கு உள்ளாவராதீங்க. யாராக அந்த கோணத்துல பாக்காதீங்க சார். நான் வந்து தவறு நடந்தா தவறு நான் சொல்லதான் வரேன். நான் ஆதரவா பேசல. நான் ஒரு எனக்கு புரியல. இங்க இவ்வளவு விவகாரத்தை பேசிட்டு இருக்காங்க. விலைவாசி ஏறி போச்சு, சாதாரணமா தினக்கூலி வாங்குறவங்க இங்க சரியா சாப்பிட கூட முடியலன்னு பேசினா நீங்க வரலாறு நீங்க அப்படி சொல்றீங்க இப்படி சொல்றீங்கன்னு திசை திருப்ப பாக்குறீங்களா? திசை திருப்பலைங்க சார். அப்போது இவர்கள் சொல்லக்கூடிய திமுக ஆட்சி திட்டமிட்டு படுகொலை செய்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய வரிசையா திமுக ஆட்சினால இப்படிதான் நடக்குது. திமுக ஆட்சினால விலைவாசி ஏறுது, திமுக ஆட்சினால வரி ஏறுது. சொல்லக்கூடிய கருத்தை நீங்க சொல்லுங்க. இடஒதுக்கீடுக்காக வன்னியர் சமுதாய மக்கள் போராடிய போது சுட்டு வீழ்த்தில் எந்த ஆட்சி? யாரு நீங்க சொல்லுங்க. யாரு நீங்க சொல்லுங்க. 10.5% என்ன பண்ணீங்க? 10.5% நீங்க என்ன பண்ணீங்க? படுகொலை பத்தி பேச முடியல. அவர் ஒரு திமுக அரசு அவர் ஒரு கருத்தை வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு நீங்க அதை பத்தி பேசவே கூடாது. அது எப்படி திமுக ஆட்சியில இடஒதுக்கீடு போராடிய மக்கள் மீது துப்பாக்கி வரலாறு 13 குடும்பங்களை சுட்டி வீழ்த்தியது தப்பு, ரொம்ப தப்பு. வரலாற்றை நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசல சார். இங்க பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல நீங்க பதிலுக்கு வாங்க. இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை பத்தி பேசினா அதை பத்தி நான் பேச மாட்டேன். 1970 நீங்க சொல்லுங்க. தெரியுதா உங்களுக்கு? இப்ப இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நாங்க ஒண்ணும் செய்யல, செஞ்சிருந்தா நாங்க சொல்ல போறோம். அதானே அத்தனை தொழிலாளர் வர்க்கத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கட்டல இருந்த போது அத்தனை இவர் சொல்ல பீடி இதே பீடி தொழிலாளருக்கு எத்தனை நலத்திட்ட உதவிகளை செய்தது திமுக அரசு மறக்க முடியுமா? குறைந்தபட்ச ஊதியத்தை அவர் சொல்லியிருக்காரு. அந்த ஊதியத்தை தொடர்ந்து ஊர்ஜிதம் பறித்தது திமுக அரசு. விவசாய பற்றி பேசுறாரு. இருங்க சார், விவசாய பற்றி பேசுறாரு. சொல்லுங்க ஜாகர் சார், ரொம்ப சுருக்கமா ஒரு கேள்வி சிவா. சொல்லுங்க. தொழிலாளர் தினத்துல நம்ம தொழிலாளர்களுக்கு ஆதரவா இருக்கிறது தான் நம்மளுடைய கடமை. நான் கேக்குறேன், இந்த தினகரன் அலுவலகம் மதுரையில அதுல 3 தொழிலாளர்கள் அப்படியே எரிச்சு கொண்டாங்கல்ல, எதுக்காக எரிச்சு கொண்டாங்க? யார் கொண்டது? இப்ப கொன்றவர்கள் எல்லாம் கூடிக்கிட்டாங்களே, இது நியாயமா? சார், அந்த வழக்கு நீதிமன்றத்துல சென்று நீதிமன்றம் முடிவெடுக்கிறது. நான் தலையிட விரும்பல சார். நான் தலையிட விரும்பல. பேசினா அப்படி இல்ல. நீதிமன்றத்துல சொல்லுங்கல்ல, திட்டமிட்டு திமுக அரசு படுகொலை செய்தது சொன்னா அப்ப நான் அதிமுக அரசு செய்த தவறு நான் சுட்டி காட்டுறேன். என்ன தவறு செஞ்சிருந்தாங்க? இடஒதுக்கீடு போராடிய மக்கள் சுட்டி வீழ்த்தது யார்? தூத்துக்குடி சம்பவத்துல சுட்டி வீழ்த்தது யார்? நான் அந்த படுகொலை பேச வரேன் இல்லையா? நான் பேசுறேன் இல்லையா? பேசுவீங்க. நீங்க சொல்லுங்க சிவா. இப்ப நீங்க தூத்துக்குடி இவ்வளவு இதா கேக்குறீங்கல, அப்ப அவங்க அந்த மாஞ்சோலை விவகாரத்தை பேசாம என்ன பண்ணுவாங்க? அருணா ஜெகதீசன் ஆணையம் அமைச்சீங்கல்ல, யார்கிட்ட வந்து சப்மிட் பண்ணாங்க தூத்துக்குடி விவகாரம் தொடர்பா? என்ன பண்ணீங்க? நீங்க சொன்னால எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியல. ஏன்னா எதுவும் நடக்கல. அப்படி இல்ல சார். அந்த பார்க்க முடியாது சார். அந்த இப்பவும் தமிழ்நாடு அரசு அது நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதாக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கூட எப்படி சார் ஒரு மாசம் 10,000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்திட்டு இருந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு 16,000 ரூபாய் தேவைப்படுது. அது யாரு? சாதாரணமா தினக்கூலி வாங்குறவங்க. மாசம் 10,000 ரூபாய் திமுக அரசு காரணமா? ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா என்னென்ன பேசுறீங்க? சார்
பாதிக்கப்படுகிற மக்களுக்காக தான் பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். இலவச பேருந்து பயணம் செய்ய பாரத்தை குறைத்திருக்கிறோம். உங்க முதலமைச்சர் எங்க போயிருக்காரு? கொடைக்கானல் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருல, கோல்ஃப் விளையாடிட்டு இருக்காருல. அந்த 1000 ரூபாய் வச்சு எல்லாம் குடும்பத்தோட கொடைக்கானல் போக முடியுமா? நீங்க அதுக்கு எதுக்கு நீங்க நாங்க 1000 ரூபாய் இல்ல, நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். அப்ப 1000 ரூபாய் கொடுத்துட்டோம். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், நீதியரசு எல்லாம் விடுமுறை விட்டு இருக்காங்களே, அப்ப நீதியரசம் குறை சொல்லிட முடியுமா? என்ன சம்பந்தமே இல்ல சார். நீங்க முதலமைச்சர் முதலமைச்சர் 2 நாளைக்கு கொடைக்கானல் போறதை விமர்சனம் வைக்கிறீங்க. நீதியரசர் அப்ப 1 மாசம் விடுமுறையில இருக்கிறாங்க. நேத்துல இருந்து கோர்ட் லீவுங்க, ஸ்கூல் எதுக்காகறாங்க? அந்த விடுமுறை கோடை விடுமுறை சார். அந்த விடுமுறை ஹாலிடே விடுறாங்கல, அந்த நாள் முதலமைச்சர் கொடைக்கானல் போறதை இவ்வளவு பேசுறீங்க. அப்ப நீதித்துறை சார்ந்தல 1 மாசம் விடுமுறை விடுறாங்களே. எங்க அந்த விடுமுறையில நீங்க 38 பேர் எம்பி இருக்கீங்கல, அது சட்டம் ஏற்றி பாருங்க, நீங்க கேன்சல் பண்ண வேண்டியது. சொத்து வரி மத்திய அரசு மின்சார கட்டணம் உயர்த்தி மத்திய அரசு உதயமின் திட்டத்துல அதிமுக அரசு தான் கைது போட்டு உதயமின் திட்டத்தை பத்தி பேசுறதுக்கு திமுக அவர் சொல்லுவாரு. அவர் சொல்லட்டும் சார், நான் பதில் சொல்ல சொல்லுங்க. உதயமின் திட்டத்துக்கு யார் சார் ஆதரிச்சது? திமுகவா? நீங்க சொல்லுங்க. அரசியல் நல்லா பேசக்கூடியவர் நீங்க. ஒரு நீதிபதிக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நீதிமதிகளுக்கு கொடுக்கக்கூடிய விடுமுறையும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், அவர் லீவ் எடுத்துட்டு போய் சார் விடுமுறை பாருங்க சார், ஏதோ சுற்றுலா ஒரு 2 நாளைக்கு ஒரு நாள் நீங்க அதுவே தான் தமிழ்நாடு அரசு சுத்தமாக செயல்படாத இடத்திலே அது போட்டு சென்றிருந்தால் நீங்கள் விமர்சனம் வைக்கலாம். ஆமா, தொடர்ந்து மக்கள் பணியில எக்ஸாம் புயலில் இருந்து அத்தனை மழை வெள்ள பாதிப்பில் இருந்து தொடர்ந்து தமிழ்நாடு அரசு மக்களோடு தான் களத்துல நிக்கிறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க. மக்களுக்கு குடிக்கிற தண்ணி இருக்குதா? எத்தனை இடத்துல எத்தனை பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஐயா, அதுக்கு ஒரு மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்காக அரசு நடவடிக்கைகளை சொல்றது எப்படி? வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணீங்க? தண்ணி இல்லதான், ஆமா, வறட்சிதான். அதுக்கு என்ன பண்ணீங்க? ஆல்டர்னேட்டிவா திட்டம் ஏற்பாடு செய்து நடைமுறைப்படுத்தி ஏற்பாடு பண்ணுவீங்க. நீங்க எப்ப போய் மழை வருது, மழையில என்ன எல்லாம் கண்டல புடிச்சிட்டு 2 மாதத்துக்கு முன்பாக சென்னை மாநகராட்சியில் கூடிய ஒப்பந்த லாரிகள் எத்தனை பன்னீர் லாரிகள் வந்து கடைசி வரைக்கும் கோடு இல்ல சார், கடைசி வரைக்கும் பாருங்க, கோடை வெயிலில ஒப்பந்த லாரிகள், தண்ணீர் லாரிகள் எத்தனை ஆயிரம் லாரிகள் கூடுதலாக இங்க இருக்கிறீங்கன்னு நீங்க புள்ளியூர்ல உள்ளபடியே திமுக அரசு வந்து தண்ணி எப்படி ஸ்பெஷலா பாக்குறீங்க? அந்த தண்ணியா இந்த தண்ணியா மக்கள் முடிவு பண்ணிக்கிறீங்க. பாருங்க, சிவா ஒரு நிமிஷம் இருங்க சிவா. என்னுடைய கேள்வி, முதல் கேள்வி, அதுக்கு இன்னும் பதில் வரல. தொழிலாளர்களுக்கு நீங்க இத செஞ்ச அப்படின்னு ஒரு சாதனை ஒரு 5 சொல் இல்ல வேணாம், ஒரு 3 சொல்லுங்க. அடுத்து அவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு நிச்சயமாக தொழிலாளர் பத்தி பேசுறீங்கல்ல, இதே போக்குவரத்து தொழிலாளருக்காக நீங்கள் 10 ஆண்டு கால ஆட்சியில் என்னென்ன செய்தீர்கள்? நீங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். நாங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? பழைய ஓய்வூதியத்தை நாங்க அமல்படுத்துவோம் சொன்னீங்களா இல்லையா? இத என்ன பண்ணீங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு? தொழிலாளர் பத்தி அவங்க ரிட்டையர்ட் ஆகி போய் வீட்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு மிச்சம் நீங்க கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலங்க. 10 வருடம் நீங்கள் தான் தவறு செய்திருக்கிறீங்க, நாங்க செய்யல. 10 வருடம் பணம் அது இது தொழிலாளருடைய போக்குவரத்து மொத்த பணத்தையும் நீங்க கடன் வாங்கிட்டீங்க. அப்ப நாங்க தத்தளிக்கிறோம் சொன்னீங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மறுபடியும் அமல்படுத்துவோம். போக்குவரத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்களுக்கு வர வேண்டிய பண பலன்களை நாங்க தருவோம் 520 வாக்குறுதிகளை கொடுத்தீங்களா இல்லையா? நாங்க சொல்லி 3 வருஷமா அங்க இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் கேட்பாங்க இல்லையா? சற்று தோய்வு நாங்க முடியாதுன்னு சொல்ல வரல. இதே சரி ஆட்சிக்கு வந்தா தோய்வு தெரியுங்களா? இருங்க அது என்ன நீங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும் எல்லாம் தோய்வு? 2006 ல 2011 சாலை பணியாளர்களுக்கு திமுக அரசு வாய்ப்பு கொடுத்தது ஒரே காரணத்துக்காக அவர்களை வேலை விட்டது எந்த அரசு சார்? எந்த சாலை தூக்கி எந்த அரசு? சாலை பணியாளர்கள் திமுக அரசு கொண்டு வந்தாருங்களா? 2011 காலகட்டத்தில் அவங்கள வேலை விட்டு அனுப்பிச்சது யார்? எந்த சாலை பணியாளர்கள்
யாரு தூக்குனா என்ன சிவா அதிமுக சார் இவர் கேட்டு பாருங்க என்ன சிவா அவர் இல்ல கேட்டு பாருங்க இல்ல இல்ல இங்க பாருங்க நான் பொய்யா சொல்ல அவசியம் எனக்கு இல்ல 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 ரொம்ப சாலை பணியாளர்களை வீட்டிற்கு அனுப்புவது எந்த அரசு இல்ல சார்? இல்ல திமுக அரசா? நீங்க மக்கள் நல பணியாளர்களை பத்தி எல்லாம் பேசிட்டு சாலை பணியாளர் நான் சொல்றேன் இல்ல சிவா இல்ல இங்க பாருங்க சாலை நான் கேட்ட பணியாளர்களை கேள்விக்கு ஐயா இங்க பாருங்க நான் தவறான புள்ளி சொல்லல இல்ல வேற என்ன சொல்றீங்க இல்ல நான் உண்மையை சொல்றேன் ஏதாவது ஒரு கேட்டு பதில் பாருங்க சொல்றீங்க நீங்க அவரே அதிமுக சார்ந்து பேசக்கூடிய அவரே பதில் சொல்லட்டும் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே வீட்டிற்கு திமுக அரசு போட்ட அந்த பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்புறது யாரு சொல்லுங்க சார் ரொம்ப அதிமுக அரசு தானே நாங்கள் அனுப்புறோம் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் ரொம்ப சொல்லுங்க நான் உங்ககிட்ட அதிமுக அரசு தானே செல்லாதுன்னு சாலை பணியாளர்கள் 11,000 பேரே ஒரேடியாக அதிமுக ஆட்சி காலத்துல நீக்கப்பட்டார்கள். அந்த சாலை பணியாளர்கள் யார் தெரியுமா? மக்களுடைய வரிப்பணத்தால் அவர் யாருன்னா கட்சிக்காரன் குப்பை ஒவ்வொருத்தர கட்சிக்காரனில சாலையில வேலை செய்யற தொழிலாளி தானே சார் அவர் மனிதன் தானே சார் கேள்வி வச்சீங்களா அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு இருங்க கேட்டுட்டு பேசுங்க எல்லாம் ஒரு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அதாவது மக்களுடைய வரிப்பணை எல்லாம் சாலை பணியாளர்களுக்கும் பெரிய தொகை வந்து செலவிடப்பட்டது. ஆனா அவங்க ஏதாவது வேலை செஞ்சாங்களா? சாலைகளை செக் பண்ணிட்டாங்களா? சாலைகளை வந்து கிளீன் பண்ணாங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அப்படியாதனாலதான் அந்த தொகை முழுமையா வீணா போயதுனால 11,000 பேர் நீக்கப்பட்டாங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதி என்ன கொடுத்தீங்க? அவர்களை வேலையில் சேர்த்துக் கொள்வோம் நீங்க. ஆனால் 3 வருஷம் ஆச்சு. ஏன் அதை செய்யல? நீங்க ஏன் செய்யல? சார் நிதி பற்றாக்குறை காரணமாக தமிழ்நாடு தளபதி வேலை விட்டு நீக்கியத அவர் மடமாத்து வேலை எவ்வளவு அழகா சொல்றாரு. என்ன கொடுத்தீங்க? 11,000 தொழிலாளர் வேலை விட்டு நிக்கிற பெருமையா சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப தப்பு. இது உங்களுக்கு மனசாட்சி நியாயமா இல்ல? இல்ல நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க சொல்லுங்க. அவங்களுக்கு மறுபடியும் வேலை கொடுத்து வாக்குறுதி தவறு நீங்க என்ன கொடுத்தீங்க? வேலை கொடுப்போம் சொல்ல வாக்குறுதி கொடுத்தீங்க உள்ளபடியே தவறுன்னு சொல்றீங்க. இந்த மலைநாட்டு வேற பக்கம் சொல்லுங்க சார். வர ஜாவுகரி சார் கூலி வாங்கணும். அனாவசியமா மக்கள் வரிப்பணம் நீங்க எவ்வளவு வேணா பேசுங்க. 11,000 தொழிலாளர் வீட்டுக்கு அனுப்பிட்டு அதை நீங்க ஆதரவா பேசுறீங்க பாருங்களா? இந்த இதுவும் மக்கள் பாக்குறாங்க சார். 3 வருஷமா என்ன பண்ணீங்க? திரும்ப வேலை ஏன் கொடுக்கலன்னு கொடுக்குற நிதி பற்றாக்குறை காலம் நீங்க சொன்னீங்கல்ல 10 காலம் நீங்க நீங்க முதல்ல நிறைவேற்றல கேக்குறாரு. நீங்களும் கடனை தான் வச்சிட்டு போயிருக்கீங்க. நாங்க மீண்டும் வர்றது கொஞ்சம் நேரம் ஆகும். ஏங்க கொஞ்சம் காலம் ஆட்சியே முடிஞ்சிருச்சு சார். அதுக்குள்ள வர இருங்க. நாச்சியால் சுகந்தி உள்ளபடியே தொழிலாளர்கள் நம்ம நாட்டு அளவில் தேசிய அளவில் கூட வேணாம், தமிழகத்தை பேசுவோம். தமிழகத்துக்குள்ள இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நலன் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உண்மையிலுமே யார்? அதாவது திமுகவுக்கும் தொழிலாளர்கள் நலனுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லைன்னு எல்லா தொழிலாளர்களுக்கும் தெரியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு அடிப்படை காரணம் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியே நிலவுடைமைக்காரர்களின் கட்சி. இன்னைக்கு சிறு குறு மன்னர்களாக அந்தந்த பகுதியில் இந்த 60-70 ஆண்டுகளில் 60களிலிருந்து உருவான சிறு குறு மன்னர்களோட கட்சி. சரிங்களா? இப்போ இல்லை இது வந்து நான் இந்த வித்தியாசமான இப்போ வேற ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்கள் பொன்முடி ஐயா ஒரு நிறைய கல்லூரிகள் நடத்துகிறார்கள். சரிங்களா? ஐயா ஏவா வேலு அவர்கள் அமைச்சர்கள் நடத்துகிறாரு. இந்த கல்லூரி திமுக அமைச்சர்கள் நடத்துகின்ற கல்லூரிக்கெல்லாம் நாளைக்கு நியூஸ் ஜே ஒரு கேமராவை தூக்கிட்டு போங்க சார். அங்கு வேலை பார்க்கும் ப்ரொஃபசர்ஸ், அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர்ஸ், லெக்சரர்ஸ் இவர்களுடைய சம்பளமும் அரசு கல்லூரியில் வேலை பார்க்கிறவர்களுடைய சம்பளத்துக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. அப்போ தன்னளவில் தான் முதலாளியாக இருந்து நடத்துகின்ற எந்த கல்லூரியிலுமே அரசு சொன்ன யூசிஜி சொல்ற ஊதியத்தை கொடுக்க முடியாத இவர்கள் அமைச்சர்களாக இருந்து தொழிலாளர்களுக்கு என்ன செய்வார்கள் அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிங்க. இது என்ன வகையான கம்பேரிசன் மேடம்? அப்பனா நீங்க இன்னொரு பக்கம் இருந்து பார்த்தா இப்ப அரசு கல்லூரியில் வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தியா கொடுக்குறாங்க அப்படின்னு பிடிஆர் சொன்னதுக்கும் நீங்க பேசுறது இது வித்தியாசம் இல்லாம போயிருது. இல்ல நீங்க வந்து இது வேற மாதிரி ஒரு கம்பேர். நான் என்ன சொல்றேன்னா இவர்கள் நடத்துகின்ற தொழிற்சாலைகளிலோ இவர்கள் நடத்துகின்ற கல்லூரிகளிலோ இவர்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள் எந்த நிறுவனங்களா இருந்தாலும் அங்கேயே இவர்கள் தொழிலாளர்களுடைய எந்த நலனையும் பேணாதவர்கள் என்கின்ற போது இவர்கள் அமைச்சர்களாகவும் இவர்கள் முதலமைச்சராகவும் இருந்து கொண்டு சாதாரண தொழிலாளிகளுடைய நலன் என்று எதை கருதுவார்கள், எதை பார்ப்பார்கள் அப்படிங்கிறத மக்கள் யோசிக்கணும். சரிங்களா? இப்ப திமுக அரசு இப்ப வந்து மாஞ்சோலை படுகொலையை பற்றி நான் குறிப்பிட்ட போது அவர் குறிப்பிட்ட போது ஏன் உணர்ச்சி வசப்பட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது
பல ஆண்டு கால போராட்டம். சரிங்களா? அன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அந்த போராட்டத்தை, அன்னைக்கு இருந்த மூப்பனார் ஐயா உள்பட பலர் அதை முன்னெடுத்து நடத்தினார்கள். அந்த போராட்டத்தை நடத்திய போது அவங்க என்ன சார் வந்து 1000 ரூபாயா கூலி கேட்டாங்க? ஒரு நாளைக்கு 1000 ரூபாயா கூலி கேட்டாங்க? அரசாங்கம் சொல்கின்ற கூலிக்கு உட்பட்டு தான் அதை கேட்கிறார்கள். அவர்கள் விதிமுறையை மீறி கேட்டாங்களா? அப்போ கூலி உயர்வு கேட்டோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அந்த பேரணி மிக அமைதியாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. அந்த தாமிரபரணி பாலத்தை தாண்டும் போது தான் நீங்க சுட்டுக் கொள்றீங்க. மக்கள் எங்க போவதுன்னு தெரியாம பாலத்துக்குள்ள குதிச்சு, அதுல ஒரு பெண்மணியும் அடக்கம், ஒரு குழந்தையும் அடக்கம். சரிங்களா? இரண்டாவது, நீங்க இன்ன வரைக்குமே கீழ்வன்மணி போராட்டத்தை அதை சாதிய போராட்டமாகவும் வர்க்க போராட்டமாகவும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதலில் திமுக ஆட்சியில் நடந்த இந்தியாவிலேயே இன்றைக்கு பல சாதிய படுகொலைகளும் சரி, வர்க்க ரீதியான படுகொலையும் சரி நடப்பதற்கு மிக முக்கிய காரணம் திமுக ஆட்சி காலத்தில் நடந்த அந்த கீழ்வெண்மணியில் நடந்த போராட்டம் தான், அந்த படுகொலை தான். அதுல கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள், எரித்து கொல்லப்பட்டார்கள். சரிங்களா? எரித்து கொல்லப்பட்ட அவர்களுடைய போராட்டம் தான் இன்னைக்கு இந்தியாவில் எங்க இந்த மாதிரி ஒரு படுகொலை நடக்குதுனாலும் அது எதை பேஸ் பண்ணி நடக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற 44 தொழிலாளர், அதுலேயும் குழந்தைகள் அடக்கம், பெண்கள் அடக்கம், அந்த விவசாய கூலிகளை எரித்து கொல்லப்பட்ட அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதுக்குமான இம்மாதிரியான படு மோசமான படுகொலைகள் நடப்பதற்கு உதாரணமா வச்சிருக்காங்க. அப்ப லேண்ட்மார்க் யார் ஆட்சியில, யார் ஆட்சியில் நடந்திருக்குது? இந்த மாதிரி ஒரு லேண்ட்மார்க் படுகொலை யார் ஆட்சியில் நடந்திருக்குது? திமுக ஆட்சியில். மாஞ்சோலை படுகொலை, அதெல்லாமே இது எல்லாமே எதுக்கு? தொழிலாளர்கள் அவங்க என்னது, கீழ்வெண்மணியில ஒரு படி நெல்லு அதிகமா கூலி கேட்டாங்க சார். அதுக்கு தாங்க 44 பேரை நீங்க உயிரோட கொளுத்துனீங்க. இங்க நீங்க என்னது, ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் இது எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு இது பண்ணிட்டீங்க. அது எல்லாமே இன்னைக்கு வரலாறா இருக்குது. நீங்க இதை இன்னைக்கு மாற்ற முடியாது. இதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து தமிழ்நாட்டை என்ன சொல்றீங்க, திமுக ஆட்சி திராவிட மாடல், அப்புறம் சமூக நீதி. இந்த சமூக நீதின்னு பேசுற இந்த கட்சி நடத்திய படுகொலை தான் இந்தியா முழுவதுக்குமான படுகொலைக்கான லேண்ட்மார்க் அப்படின்றாங்க ஆய்வாளர்கள். அப்படித்தான் சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இப்படியான ஒரு மோசமான முன்னுதாரணத்தை கொண்டிருக்கிறது. நான் பழைய ஹிஸ்டரியை விட்டுட்டு வரேன். 2006-11 கரண்ட் கட்டுங்கிறது எப்படி இருந்துச்சு? சரிங்களா? உள்ளபடியே 2011 திமுக 3வது இடத்துக்கு போற அளவுக்கு காரணம் அந்த கரண்ட் கட்டு மிக முக்கிய காரணம். சரிங்களா? அன்னைக்கு கோவையில் நலிந்த தொழில்கள் அது 100% இன்ன வரைக்கும் மீண்டு ரெக்கவர் ஆகல. அதுக்கு பின்னாடி இப்ப ஜிஎஸ்டில ஒரு பெரிய அடி வாங்குச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க மூலப்பொருட்களோட, கிஷோர் சொன்ன மாதிரி மூலப்பொருட்களோட விலைகளை எல்லாத்தையும் ஏற்றி இன்னைக்கு கோவைங்கிறது ஒரு தொழில் நகரம்ங்கிறத தாண்டி இது என்னென்னைக்கெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போதெல்லாம் கோவை கடந்த 2006 இருந்து அது படுபாதாளத்துக்கு செல்கிறது. இதுக்கிடையில கொரோனா வந்துருச்சு. சரிங்களா? அப்ப இது எல்லாமே நீங்க தொழிலாளர் நலன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷன் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷனும் இல்லை. சரிங்களா? ரெண்டாவது, அதாவது திமுகவும் பாஜகவும் ஒண்ணுன்னு அந்த மேடையில பல முறை வந்து நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேச கவர்மெண்ட், யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட் அந்த 12 மணி நேர வேலையை கொண்டு வர எத்தனித்த போது அங்க கேஸ் போடுறாங்க, அவர் பின்வாங்குறாரு. இங்க சட்டசபையில் யோகி ஆதித்யநாத் கொண்டு வர பயப்பட்ட ஒரு சட்டத்தை இங்க தமிழ்நாட்டுல சமூக நீதி பேசுகின்ற அரசு சட்டமாக்க முயன்றதா இல்லையா? கொண்டு வந்தாங்களா இல்லையா? பல தரப்புல இருந்து உங்களுக்கு எதிர்ப்பு போராட்டம் என்ற போதுதான் நீங்கள் பின்வாங்கினீர்கள். அப்ப உங்களுக்கும் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிக்கின்ற பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? 6 வித்தியாசத்துல ஒரு வித்தியாசத்தை சொல்லுங்க பாப்போம். ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா? அப்ப பாஜகவும் திமுகவும் தொழிலாளர்கள் சரி, சரிங்களா? ரெண்டாவது விவசாயிகள். இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தின் போது அவமதிக்கப்படுகின்ற பாதிக்கப்படுகின்ற விவசாய கூலிகளை போல் வேற யாரும் பாதிக்கப்படல. 100 நாள் வேலை திட்டம், நீங்க என்ன 100 நாள் வேலை திட்டத்தை பயனளிக்கிறவர்கள், அது காங்கிரஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்த திட்டம். கூட இருக்கிற கூட்டணி கட்சியான காங்கிரஸ் இதை போய் திமுக கிட்ட தைரியமா சொல்ல முடியுமா? அது சோனியா காந்தியோட கனவு திட்டம்னு சொல்றாங்க காங்கிரஸ்காரர்கள். கொண்டு வந்தாங்க. இன்ன வரைக்கும் 3 மாசம் 4 மாசம் கூலி பாக்கி நின்று இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்க? ஜாஸ்தி பண்றோம்னு வேற
தேர்தல் வாக்குறுதியில் இருக்கிற 100 நாளுக்கே நம்மளால அங்க கூலி தர முடியல. கேட்டா எனக்கு மத்திய அரசு ஃபண்டு கொடுக்கல, நான் கொடுக்கலன்னு சொல்லி அதுக்கு ஒரு எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்னன்னாலும் எங்க தூக்கி போடுவோம், பிஜேபி மேல தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டுட்டு அதே மோடியை கூட்டிட்டு வந்து நம்ம இங்க என்ன நடத்துவோம், கேலோ இந்தியா நடத்துவோம். அப்ப நமக்கு கேலோ இந்தியா நடத்துறதுன்னா துட்டு இருக்குது. விவசாயிகளுக்கு, விவசாய கூலிகளுக்கு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது என்றால் பணம் இல்லை என்றால் இவர்கள் தொழிலாளர்கள் நலன் மீது அக்கறை கொண்டவர்களா என்பதை மக்கள் யோசித்துக் கொள்வார்கள். அப்போ நீங்க அப்புறம் இந்த மேல்மா விவசாயிகள் இவர்களுடைய காலகட்டத்தில் தான் விவசாயிகளும் விவசாய கூலிகளும் தமிழ்நாடு முழுக்க போராடி கொண்டே இருக்கிறார்கள். சரிங்களா? நீங்க தஞ்சாவூர்ல தண்ணியை திறந்து விட்டீங்களா? டெல்டா மாவட்டத்துக்கு காவேரியில இருந்து தண்ணி இழுத்து விட்டீங்களா? இல்ல. இப்ப இந்த ஒரு ஆண்டுல 2023-24 இந்த ஒரு ஆண்டுல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு, விவசாய கூலிகளுக்கு நீங்க ஏதாவது நிவாரணம் கொடுத்திருக்கீங்களா? கொடுத்தாங்களே. என்ன கொடுத்தீங்க? சிப்காட் அமைக்கிறன்னு போராடினதுக்கு கேஸ் கொடுத்தாங்க, கற்பழிப்பு கேஸ் கொடுத்தாங்க. பரனூர்ல விமான நிலையம் வரக்கூடாதுன்னு போராடுறவங்களுக்கு அவங்களுக்கு கேஸ் கொடுத்தாங்க. வேற என்ன கொடுக்கணும்? இதுக்கு மேல என்ன கேஸ் கொடுத்தீங்க? விபச்சார கேஸ், ரேப் கேஸ் போட்டு நீங்க உள்ள தண்டீங்க. அப்ப இவர்கள் உண்மையிலேயுமே விவசாயிகள் கூலி உயர்வு போட்டா, கூலி உயர்வு கேட்டா நாங்க சுட்டு தள்ளுவோம். சரிங்களா? இங்க விவசாய நலனுக்காக நாங்கள் போராட்டினால் என் நிலத்தை எடுத்துக்காதையான்னு நான் போராடினா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரேப் கேஸ் போடுவீங்க. அப்ப இவர்கள் உண்மையிலேயுமே தொழிலாளர்கள் நலன் உடையவர்களா? அப்புறம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வேற ஒரு தங்க இருந்தாங்கன்னா திமுக சார்பில் இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் இந்த நலவாரியம் அமைத்தோம், அந்த நலவாரியம் அமைத்தோம், அந்த அவங்களுக்கு திருநங்கைகளுக்கு நலவாரியம் அமைத்தோம், இதெல்லாம் அப்படின்னு ஒரு 10 நலவாரியத்தை லிஸ்ட் போடுவாங்க. அந்த நலவாரியங்களை அமைத்து உண்மையிலேயே அதன் மூலம் நலம் பெற்றவர்கள் என்று நீங்கள் ஒரு 100 பேர்த்த கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டுங்க சார். அப்புறம் எதுக்கு அந்த நலவாரியம் எல்லாம்? இது இப்படித்தான். அது அதற்கு வாரிய தலைவர்கள் இருக்காங்க, வாரிய தலைவர்கள் போட்டிருக்காங்க. எங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு யார் நல்லா ஜால்ரா போடுறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு பதவி கொடுக்க வேண்டும். அதுக்காக பல பதவி நீங்க இப்படி கொச்சைப்படுத்த கூடாது. இப்பதான் நீங்க அந்த மாஞ்சோலைக்கு இவ்வளவு கொச்சைப்படுத்தாதீங்க. நீங்க அதே மாதிரி தானே இதுவும். ஐயா, அந்த பதவி நீங்க சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இதை நான் என்ன சொல்றது, ஒரு பெரிய விவாதமாவே ஆக்கிக்கலாம். நீங்க இந்த எத்தனை குழு, 50க்கு மேல குழு போட்டிருக்கீங்களா ஐயா? இந்த குழுக்காரர்கள் எல்லாம் சரிங்களா, கடந்த 10 ஆண்டுகளில் பேசிய பேச்சுகள் என்ன, இந்த குழுவோட தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லாம், அதன் உறுப்பினர்களாக இருப்பவர்களாம் இந்த 3 ஆண்டு காலம் பேசுகிற பேச்சு என்ன? அப்புறம் பாருங்க, பார்த்துட்டு இந்த பதவியை ஏன் கொடுத்தாங்க அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நான் சொல்ற குற்றச்சாட்டு, அந்த நிதிக்குழுல முதல் குழு திமுக ஆட்சிக்கு வந்து போட்ட அந்த நிதிக்குழு தான் போட்டாங்க. அதுல யார் தலைவரா இருக்கிறாங்க, அவருக்கு முன்னாடி எத்தனை விவாதங்களை பேசினாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது புரியுதுதான். ஆனாலும் கூட திமுக ஒண்ணுமே செய்யல அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? திமுக ஒண்ணுமே செய்யல அப்படின்னா சார், நீங்க வந்து 4 நல்லது செய்யுங்க சார். ஆனால் நீங்க செய்கின்ற ஒன்று உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே சிதறடிக்கும் என்றால் அத இப்போ அவங்க செஞ்சுட்டு இருக்கிறது என்னன்னா டாஸ்மாக். சரிங்களா? டாஸ்மாக்ல அதிகம் பாதிக்கப்படுவது இங்க தமிழ்நாடு முழுக்க குடிநோயாளிகள். கடந்த 3 நாட்களாக அந்த செய்திகளை எல்லாம் பாத்தீங்களா? குடிநோயாளி ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அந்த ஹாஸ்பிட்டல்லையே சேதம் பண்றாரு இல்லையா? அப்போ இங்க நாங்க என்ன பண்றோம், நாங்க டாஸ்மாக குறைப்போம், 500 கடைகளை எடுக்கிறோம், தூக்குறோம்னு சொன்னீங்களா? இன்ன வரைக்கும் தூக்குறீங்களா? அப்ப தொழிலாளர் நலன்ல உங்களுக்கு அக்கறை இருந்தா குறைந்தபட்சம் நீங்கள் 500 கடையாவது மூடி இருக்கணுமா? மூடி இருக்கீங்களா இது வரைக்கும்? ஆனா அதை விட்டுட்டு வீரன் தீரன்னு புதுசா மலிவான விஷயங்களை நீங்க இறக்குறீங்க. அதை வாங்கி சாப்பிட போறது யாரு? அதோட குவாலிட்டி என்னன்னு செக் பண்ணா அது பயங்கரமான விஷமாக இருக்கும். அப்ப தொழிலாளர்கள் மீது எந்த நலனும் இல்லாத, அது பற்றிய எந்த பார்வையும் ஏன் இவங்களுக்கு இல்லைன்னா இவர்கள் எல்லோருமே முதலாளிகள். அப்ப உள்ளபடியே யாருக்கு தொழிலாளர்கள் மேல உண்மையான அக்கறை இருக்கு, உண்மையான அக்கறை இருக்கிற கட்சி எது அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவா பேசலாம். ஜவஹர் அலி சார், ரொம்ப சுருக்கமாக உங்க இறுதி கருத்தை வச்சிருங்க. உள்ளபடியே தொழிலாளர்களுடைய நலன்ல இனிமேலாவது அக்கறை வருமா அரசு? அது எந்த அரசுக்கு வரும்? நான் ஏற்கனவே சொன்ன அனைத்து இந்திய அண்ணா திமுக ஆட்சி காலத்துல தொழிலாளர்கள் எல்லாம் அந்த மதிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அவர்கள் மிதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு என்னைக்குமே அக்கறை வராது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சகோதரி கூட ஒரு கருத்தை சொன்னார், நம்ம கிஷோரும் கூட சொன்னார். ஒரு அரசாங்கம் தெரியும், ஒரு முதலமைச்சர் 200 வருஷத்துக்கு முன்னாடியே தொழிலாளர்களுடைய வேலை நேரம் 8 மணி நேரம் என்பதை உலகம் முழுக்க கொண்டு வந்தாச்சு. இந்த பாசிச பிஜேபி அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வருது. நீ கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த திட்டத்தை 8 மணி நேரம் ஆச்ச,
நம்ம 12 மணி நேரம் கொண்டு வரோமா, இதுல எவ்வளவு பெரிய எதிர்ப்பு வரும்னு நீ யோசிச்சிருக்க வேணாம். ஒரு முதலமைச்சரா யோசிக்காம கையெழுத்து போட்டு அமல்படுத்துறா. அதை எதிர்த்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களை முரசொலி பத்திரிகையில் எந்த அளவுக்கு கடுமையாக தனிப்பட்ட முறையில விமர்சனம் செஞ்சீங்கன்னு நான் ஒன்னே சொல்றேன். உழைக்கும் மக்கள் ஏழையாவே இருக்கணுங்கிறத இவர்களுடைய வேட்டு. இந்த ஆட்சியில தொழிலாளர் மட்டுமில்ல சார், மாற்றுத்திறனாளிகள் 3 மாசத்துக்கு முன்னாடி போராடினாங்க, ரோட்ல உட்கார்ந்து போராடுங்க. அவங்களை எல்லாம் வேலை வைப்பு, அவங்களை எல்லாம் தூக்கி போட்டு வெளியே சிறையில் அடைச்ச ஆட்சி தான் இந்த ஆட்சி. அது மட்டுமில்ல, நீங்கள் விவசாயிகள் போராடியவர்களுக்காக குண்டர் சட்டத்துல கைது செய்தார்கள். ஒரே ஒரு விஷயம் நம்ம சகோதரர் சொன்னார் சிவா, போக்குவரத்து தொழிலாளர்களை நான் கேட்டுக்கிற சிவா அவர்களே, நீங்க சவுந்தரராஜன் முன்னாள் எம்எல்ஏ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கிட்ட கேளுங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் எந்த ஆட்சிகள் நலன் பெற்றார்கள், அவர்கள் பயனடைந்தார்கள், அவர்கிட்ட கேளுங்க. முழுமையா பறிக்கப்பட்டிருக்குங்கிறத அவரே போராட்ட காலத்துக்கு முன்னாடி வந்திருக்கார். இதுதான் இந்த ஆட்சி. நன்றி ஜாகுரலி சார். ஆடு மாடு திட்டங்கள் அந்த தொழில் வளர்ச்சியவும் தொழிலாளர் உரிமைகள் கொண்டு வருவதற்கான அம்மா கொண்டு வந்த அந்த பொருளாதார திட்டத்தையும் நிறுத்தி கிராமப்புற வளர்ச்சியே வீணாக்கிய ஆட்சி திமுக. நன்றி சார். இப்ப நீங்க திமுக ஆட்சியில ஏதாவது நல்லது பண்ணீங்கன்னா ஒரு லிஸ்ட் போடுங்கன்னா, அவரு நீங்க என்னெல்லாம் கெட்டது பண்ணீங்கன்னு பெரிய லிஸ்டா போட்டாரு. இல்ல, எதிர்கட்சியில் இருப்பவர்கள் நல்லது கூட கெட்டதாக தான் சொல்லுவார்கள். அது அவருடைய எது ஆடு மாடு கொடுத்த நிப்பாட்டினது நல்லதா உங்களுக்கு? தொழிலாளருடைய வேலை வேற, ஆடு மாடு போயிட்டு ஏங்க பின்னாடி வீட்டுல இருக்கிறவங்க நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஆனா மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்க நான் சொல்றேன் அவங்க அதை கொடுத்துருக்காங்க. திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற லட்சக்கணக்கான தொழிற்சாலைகள் உற்பத்தி ஆவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் காரணம். அந்த தொழிற்சாலைகள் சொல்லக்கூடாது சார், லட்சக்கணக்கான தொழிலாளர் வேலை செய்து அது பலன் அடைவதற்கு திமுக தான் காரணம். அது மட்டும் இல்ல, ஒசூரில் ஃபர்ஸ்ட் சிப்கார்டு, 2வது சிப்கார்டு, அந்த சிப்கார்டு உற்பத்தி செய்து பெரிய அளவில் லட்சக்கணக்கான பல லட்சக்கணக்கான ராணிப்பேட்டை, குடியாத்தம், பேர்ணாம்பட்டு, ஆம்பூர், வாணியம்பள்ளி தொழிற்சாலைகளை, தோல் தொழிற்சாலைகளை அதிக அளவிலே உற்பத்தி செய்து பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு கொண்டு காப்பாற்றியது திமுக அரசு. இப்படி எல்லாம் 4 திசையிலும் பல லட்சம் மக்கள் பயனடையக்கூடிய வகையிலே தொழிலாளர்களுக்கு ஆதரவா களமிறக்கிய அரசு இப்படி செய்கிறீர்கள். அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்கு திமுக எதுவும் செய்யவில்லை. அது விவசாயிகளுக்கு உழவு சந்தை கொண்டு வந்தது இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே திமுக தானே சார், மறுக்க முடியுமா? ஆனா இதை விட வேற என்ன? ஆனா இவ்வளவு பண்ற, அதை பண்ண, இதை பண்ண, நீங்கள தொழிற்சாலையில வேலை செய்யற தொழிலாளர்களுடைய நலனுக்கு என்ன பண்ணீங்க ஐயா? அவங்களுடைய பாதுகாப்புக்கு என்ன? ஒண்ணு இல்ல சார், 2 லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்த அரசுக்கு அவருக்கு பாதுகாப்பு இல்ல. குவாரியில பட்டாசு தொழிற்சாலை ஒவ்வொரு நாளும் நடந்துட்டு இருக்கு. அந்த தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணீங்க? பட்டாசு தொழிற்சாலையில விபத்துகள் என்பது நெடுங்காலமா நடந்து வருகிறது. அது அரசு தரப்பு ஏற்படுத்துகிறார்கள். அது அதுக்கு நலவாரியத்தை சகோதரி அவர்கள் குறைச்சு மதிப்பிட்டாங்க. அங்க போய் திருநங்கைகளுக்கு சென்று ஆய்வு செய்யுங்க. எத்தனை ஆயிரம் திருநங்கைகள் அதில் பயன்பெற்று இன்று வரை வாழ்த்து கொண்டிருக்கிறார். அதை போய் பாருங்க. தொழிலாளர் நலவாரியத்தை போய் பாருங்க. எத்தனை லட்சம் விளம்பர தொழிலாளர்கள் பாருங்க. ரொம்ப சுருக்கமா கிஷோர், உங்க இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன் நானு. நீங்க கருணாநிதியுடைய அந்த குடும்பத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா இவர்கள் உழைப்புன்னு பேசுறாங்க இல்லையா? உழைப்பிற்கும் இந்த குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றேன் நான். கருணாநிதி திரைக்கதைகள் எழுதி, திரைக்கதைக்கு வசனம் எழுதி அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி உழைத்தது. அதற்கப்புறம் அவர் குடும்பத்தில் எனக்கு தெரிஞ்சு முத்துவோட மகன் ஒருத்தர் டாக்டரா இருக்காரு. இவரை விட்டீங்கன்னாக்க வேற யாராவது சுயமா உழைத்து பார்த்துருக்கீங்களா? யாராவது இருந்தா எனக்கு சொல்லுங்க. 1. 2வது அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாருன்னா, இருங்க அவர் சொல்றாரு என்ன சொல்றாங்கன்னா, தமிழர்களே என்னை தூக்கி கடலில் போட்டாலும் கட்டுமரமாக மாறி விடுவேன்னு. கடைசியில் என்ன ஆச்சு? கருணாநிதியோட குடும்பம் போட் கிளப்ல வீடு வாங்கி வச்சிருக்கு.
இவ்வளவுதான். சரியா? இதுல இதெல்லாம் ஒரு என்னன்னா ஏற்புடையான முக்கியமா பதிலா சொல்றேன், சார், கிஷோர் சார். தொழிலாளர்கள் சொல்றீங்க, இதெல்லாம் ஒரு ஏற்புடையான பதிலா சார். தொழிலாளர்கள் சொல்றீங்கல்ல, மொத்த தலைக்கு மரங்களை முடிச்சு போட்டு பேசுறீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தவறுல சுட்டி காட்டுங்க. எல்லாருமே வீடு வாங்கியிருக்கிறோம் சார். இது ஏற்புடையான பதிலா பார்க்க முடியாது. முக்கியமான விஷயம் என்ன இது? ஒரே நிமிடம் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க தொழிலாளர்களுக்காக பேசுவதனால நான் சொல்றேன், நாட்டிலே தொழிலாளர்கள் வீடு வாங்க என்ன சார் சம்பந்தம் இருக்கு? தொழிலாளர்கள் நலம் பேசுறீங்கன்னா நான் சொல்றேன், நாட்டிலேயே அதிகப்படியான சம்பளம் வாங்கக்கூடிய தொழிலதிபர்கள் யார்? அம்பானியா, அதானியா, டாட்டாவா, பிர்லாவா? கிடையாது. கலாநிதி மாறனும் காவேரி மாறனும் தான். இல்லன்னு சொல்ல முடியுமா நீங்க? தொழிலாளர்கள் நலனுக்கு அரசை பத்தி கேட்டா நீங்க இப்படி எல்லாம் ஆமா, நீங்க முதலாளித்துவத்துக்கு தானே துணை நிக்கிறீங்க. நான் கேக்குறது நீங்க ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு கேள்விதான். நான் மக்களிடமே விட்டுறேன். கருணாநிதியை தவிர்த்து அவர் குடும்பத்தில் சுயமாக தொழில் செய்து உழைத்தவர்கள் யாருன்னு காட்டு. மக்களுக்கு அதுக்கு பதில் தெரியும். நாச்சியால், உங்களுடைய இறுதி கருத்து ரொம்ப சுருக்கமா. அதாவது நான் சொல்லிட்டு வந்த இவர்கள் செய்த அநியாயங்கள், தொழிலாளர்களுக்கு எதிரான அநியாயங்களை ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போக்குவரத்து துறையில் இவர்கள் வந்து அந்த 3 வருஷத்துல என்னென்ன தில்லாலங்கடி வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. போக்குவரத்து துறையில் தனியார் பேருந்துகளை கொண்டு வருவோம்னு எஸ்.எஸ். சிவசங்கர் அமைச்சர் சொல்லிக்கொண்டே இருக்கிறாரா இல்லையா? அப்ப தனியார் துறையை நீங்க ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் அனுமதிக்கிறது தான் நீங்க தொழிலாளர்களுக்கு செய்யக்கூடிய நல்லதா சார்? அதாவது 3 வருஷத்துக்கு ஒரு முறை அவர்களுடைய ஊதிய உயர்வை பத்தி கொண்டு வரணும், ஒப்பந்தம் போட்டு எம்ஜிஆர் அதை வந்து 4 வருடமாக மாற்றியது கருணாநிதி. அப்ப நீங்க வந்து இந்த மாதிரி இது நான் போக்குவரத்து துறை மட்டும் ஒண்ணு சொல்றேன். அப்படி ஒவ்வொரு துறையையும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு துறையிலும் இருக்கிற ஆர்கனைஸ்டு செக்டாரும் சரி, அன்ஆர்கனைஸ்டு செக்டாரும் சரி, எப்போதெல்லாம் நலிந்து போகும் என்றால் திமுக எப்பப்பெல்லாம் ஆட்சிக்கு வருமோ அப்போதெல்லாம் போத் ஆர்கனைஸ் செக்டார் அண்ட் அன்ஆர்கனைஸ்டு செக்டார், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், அமைப்பு சாரா இது 2 செக்டாருமே வந்து நலிந்து போகும். அதனால் மக்கள் வந்து தொழிலாளர்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா அது திமுக ஆட்சியில் ஒருபோதும் நடக்காது என்பதை உணர்ந்து கொண்டு யார் ஆட்சியில் நடக்கும் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியுமில்ல, அவங்களே அதற்கு முடிவு எடுத்துக்கிட்டோம். கருத்துக்களை பகிர்ந்துள்ள கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.